வணக்கங்க. நான் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம்தான் நம்ம பெரியவங்க இந்த பகுதியினுடைய நீர்வளத்துக்காக அந்த முகில் அணைஞ்சக்கூடிய இடத்துல கிழக்கு நோக்கி ஒரு சின்ன வாய்க்காலை பாறையில் செதுக்கியிருக்காங்க. அதுலேருந்து கீழே இந்த இடத்துல தண்ணி சேர்ந்துரு. அதில் எப்பவுமே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த வருடம் அதிகமான வறட்சி, பெரிய மழை அளவு இல்லை. சித்திரையிலிருந்தே பெருசாக மழை நம்மளுக்கு இந்த பகுதியில் கிடைக்கல. அதனால் இப்போ தான் அதாவது இந்த ஆவணி 5ஆம் தேதியிலிருந்து இப்போ தான் முகில்கள் கீழே அணைஞ்சு வருது. ஒரு 10 நாளாவது தொடர்ந்து சாரல் மழையாவது பேஞ்சாத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஊற்றுகள் உற்பத்தியாகி கொஞ்ச நாளைக்காவது தண்ணி கிடைக்கி. இந்த பகுதியில் ஒரு தடுப்பை கட்டி கிழக்கு நோக்கி இங்கே ஒரு ஊற்று இருக்குது பாருங்கள். இப்படியே பார்த்தீங்கன்னா இது ஊற்று பள்ளம் அப்படிம்போம். இங்கேயுமே தண்ணி மழை நல்ல முறை கிடச்சிதுன்னா மாதக்கணக்கில் தண்ணி இது வரும். அதுக்கடுத்தது இங்கே சாயக்கரை மடைன்னு சொல்லுவோம், ஊற்று கருப்பும்போம். இந்த இடத்துல பூச்சியை திரிகிற இடம் பெரிய கிணறு. ஆகையினால் இது எல்லாம் இணைச்சி ஒரு நீரை ஒருங்கிணைச்சு இது இந்த பகுதியில் பெரிய மழை பெஞ்சாத்தே ஆற்றுக்கு தண்ணி போய் சேரு. மித்ததெல்லாம் அதனால் இந்த தண்ணியெல்லாம் ஒருங்கிணைச்சு நாம் நிலத்தடி நீர் மேன்மைக்காக தூர்வாரப்பட்ட குட்டைகளுக்கு அந்தந்த வழித்தடங்களில் குட்டைகளுக்கு தண்ணியை திருப்பி விடக்கூடிய நடவடிக்கைகளில் வருங்காலத்தில் இப்போ புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு இயற்கையை காக்கவும், நிலத்தடி நீர் மேன்மை பெறவும், தூர்வாரப்பட்ட அனைத்து குட்டைகளையும் நிரப்பவும் ஆவண செய்யுமாறு அன்புடன் வேண்டி இப்பகுதி விவசாயிகளின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.